வணக்கம். பெங்களூர் கார்டன் சிட்டில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு ஏடிஎம் மிஷின் பத்தி ஒரு பதிவு. அதாவது ஏடிஎம் கார்டுல இருந்து நாம இப்ப எல்லாருமே பணம் எடுக்கிறோம். மேக்சிமம் எல்லாருமே ஏடிஎம் கார்டுல தான் மூலம் பணம் எடுத்துட்டு இருக்கோம். ஏடிஎம் கார்டுல வந்து பணம் எடுக்கும்போது நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை குறைக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஒரு குறிப்பு அமைச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டை மிஷின்ல இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மிஷின்ல இருக்க கேன்சல்ன்ற பட்டன் பிரஸ் பண்ணுங்க சொல்றாங்க. 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யார் எடுத்தாங்களோ அவங்க உங்களுடைய பின் நம்பரை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்றாங்க. நமக்கு முன்னாடி பணம் எடுத்துட்டு போனவங்க அடுத்து வரவங்களுடைய பின் நம்பர் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ரிசர்வ் பேங்கே சொல்றாங்க. அதனால நம்ம வருமுன் காப்பது நல்லது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் பேங்கே சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏடிஎம் மிஷின்ல நம்ம கார்டை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி கேன்சல்ன்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு பணத்தை எடுக்கலாம். அது எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பணம் எடுத்து முடிச்ச பிறகு திரும்பவும் ஏடிஎம் கார்டை வெளியே எடுத்துட்டு இந்த ஏடிஎம் மிஷின்ல கிளியர் கேன்சல் என்ற பட்டனையும் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. எந்த விதமான மிஸ்யூஸும் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் திருட்டு போகாது சொல்றாங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கும் பகிருங்க. மேலும் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.